இப்படி வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் சத்தியவான் ஏன் இறந்தாரு? இறந்துட்டாலே ஒரு பெண் விதவைதானே. கணவன் இறந்துட்டா விதவைங்கிறாங்க, குழந்தை இல்லைன்னா மலடிங்கிறாங்க, புருஷனை கொஞ்சம் எதிர்த்து பேசிக்கிட்டா அடங்காப்பிடாரிங்கிறாங்க, கோவிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வாழாம வந்து அம்மா வீட்டுல கோவிச்சுக்கிட்டு இருந்தா வாழ வெட்டிங்கிறாங்க. ஒரு விஷயமும் பெண்களை குறை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆண்களை குறை சொல்ல முடியும், ஏன் முடியல அப்படின்னா பெண் புலவர்கள் அதிகமா கிடையாது, ஆண் புலவர்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க. பெண்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டிங்கிற பக்குவம் மனபாவனை எல்லாம் நிறைய இருக்கும். ஆண்களுக்கு பிடிச்சாத்த பிடிக்கலன்னா போயிடுவாங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லிருக்க. நீங்க சொன்ன வார்த்தை என்ன? தீர்க்க சுமங்கலி பவா. அப்ப கணவன் இறக்காம இருந்தா தீர்க்க சுமங்கலி பவா அப்படிங்கிற வார்த்தை மெய்யா இருந்திருக்கும். சத்தியவான் இறந்துட்டாரே, இறந்துட்டா அந்த பெண் விதவை தானே, எப்படி தீர்க்க சுமங்கலி பவா அப்படி நீங்க கொடுத்த வாக்கு உண்மையா இருக்குன்னு பேசுறீங்க நீங்க? பேசலாமா? நல்லா பேசுங்க. அற்புதமான கேள்வி, நல்ல அறிவுக்கு, அதாவது என்னுடைய அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கேள்வி. காரணம் என்னவென்றால் வித்து இல்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா. வித்து இல்லாத, வித்து என்றால் என்ன? என்னங்க வித்துங்கிறது? என்ன விந்து? வித்துனா விதைய கூட சொல்லலாம், அந்த விதை விந்துன்னு சொல்லலாம், விதைய சொல்லலாம். ஒரு பொருள் உருவாக காரணமா இருக்குது வித்து. இப்ப அற்புதமா சொன்னேன், மாட்டிக்கிட்டா நாரத சுவாமியே சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும், அந்த கழகத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு ஒரு நன்மை செய்யணும். மூத்தவர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னாள் துவக்கும் பின்னால் இனிக்கும் என்று சொன்னார்கள். அப்ப ஒரு நாரதன் பிரம்மனுடைய படைப்பிலே 4 பேரை தோற்றி வைக்கின்றார். முதலிலே அந்த 4 பேரை ஆன்மீகத்தை கொண்டு போயிட்டு போறாங்க. மீண்டும் 10 பேரை தோற்றி வைக்கின்றார். அந்த 10 பேரை ஆன்மீகத்தை கொண்டு செல்கின்றேன். அப்பதான் எங்க அண்ணன் தக்கன் பாக்குறாரு, ஐயா நீ தான் ஞாபகம் தெரியுற, இந்த கதை எங்களுக்கு தெரியாம இல்ல, அந்த விஷயத்துக்குள்ள நீங்க மாட்டி இருக்கீங்களா? ஆமா. மாட்டலையா? இல்ல, இதுதான் பேச்சு. ஒரு விஷயம் ஆரம்பத்துல உங்க அப்பா படைச்சாரு, அதுக்கப்புறம் நீங்க இத நான் கேட்கவே கிடையாது. இது மாட்டுதலா மாட்டுதலான்னு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டே, இல்ல சாப்பிடல, நான் ஒண்ணு பரவாயில்ல கிடையாது. என் பேச்சே அப்படிதான். நான் விளக்கம் சொல்லி வந்தேன்னா உடைச்சிட்டே வருவோம். ஏங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல கேட்டா கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நான் கதை கேட்க, நான் கதை கேட்க வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. காரணம் அப்படி மாட்டதுனாலதான் இந்த உலகத்திலே பொதுநல தொண்டன் யாராவது உண்டா? ஏன் இல்லங்கிறீங்க? பொதுநல தொண்டன் யாருங்க? எவ்வளவோ பேர் இருக்காங்க உலகத்திலே. பொதுநல தொண்டன் யார சொல்றாங்க? அததான் எவ்வளவோ பேர் சொல்றாங்க. பிரம்மச்சாரின்னு யார சொல்றாங்க? கல்யாணம் ஆகாத எல்லாருமே பிரம்மச்சாரி தான். அப்ப தேவலோகத்திலே எல்லோரும், நீங்க மட்டும் பிரம்மச்சாரி நீங்க நினைச்சுக்க கூடாது. தேவலோகத்திலே எல்லோருமே மனம் முடித்தவர்கள். நான் ஏன் அப்படின்னா இந்த சாபத்தை பெற்றால்தான் பொதுநல தொண்டனாக வர முடியும். ஆக கலைவாணியின் தவ புதல்வரேன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப இந்த தவ புதல்வன்கிற பேர் வாங்க முடியுமா? பொதுநல தொண்டன்கிற பேர் வாங்க முடியுமா? சன்னியாசிங்கிற பேர் வாங்க முடியுமா? அப்ப இப்படி எல்லாம் வாங்கணும்னா பொதுநல தொண்டன் சம்சாரி இல்ல. முதல்ல நீங்க சம்சாரியா சன்னியாசியா முனிவரா? சம்சாரி கிடையாது, தேவரிஷி தானே அவங்க சொல்றாங்க. சரி, அப்ப தேவரிஷி மட்டும் சொல்ல வேண்டியதானே? முனிவனாகி ரிஷியாகி ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி தேவ ரிஷி, 5வது பட்டம் தான் தேவ ரிஷி. அதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது தெரியுமா? எல்லா தவநிலையை அடைந்து எல்லோரும் ஒவ்வொரு பட்டத்தை கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் அற்புதமா சொன்னேன். காரணம் என்னவென்றால் மாட்டிருக்க ஒரு விஷயம். அதற்கு அப்புறம் நீ ஒண்ணு சொன்ன, இப்ப சாவித்திரிக்கு கொடுத்தது தீர்க்க சுமங்கலி பவா. காரணம் வர்றாங்க ஆசீர்வாதம் கொடுக்க தீர்க்க சுமங்கலியா இருமான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆக 1 வருடம் கழித்து இறக்கின்றான் சத்தியவான். அப்பதான் சாவித்திரி வர்றா, ஐயா நீங்க சொன்ன வார்த்தை உண்மையிலே பொய்யாகுமா உண்மையாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கின்ற போது நான் சொல்றேன், அப்ப ஒரு மனிதன் என்பது பிறப்பு என்பது இருந்தாலும் இறப்பு இருக்கணும். அப்ப யாருக்கு இட்டவனு நின்றலையில் நின்றபடி என்றது விட்டு சிவனும் செத்து விட்டாலும் முட்ட பஞ்சமை ஆனாலும் பாரமும் அவன் என்று ஒரு அனுபவம் செய்யாது. அவன் எழுதிவிட்டான், இறந்துட்டான். ஆனால் நான் சொன்ன வார்த்தை பொய்யாகிவிடக் கூடாது. இறந்தவனை உயிரெழுப்ப கொடுங்க, ஒரு அறிவாற்றலை உனக்கு தரேன்னு நான் சொன்ன வார்த்தையை சொல்லிதான் எமதன் போய் அறிவை மழுங்க செய்து நீங்க முடிஞ்சா உங்க கணவனாகப்பட்டவரை உயிரெழுப்ப முடியுமா? உங்களுக்கு சாவித்திரிக்கு எவ்வளவு தேசம் இருக்கு? அப்படி சொல்லாதீங்க. கற்புள்ள எந்த பெண்ணும் செய்ய முடியும்னா முடியும். ஒரு விஷயம் அப்படி உன்னால முடியும், என்னால முடியும். இருங்க, கற்புள்ள எந்த பெண்களும் நினைத்தா முடியும் நீ சொல்லிட்ட. அதெல்லாம் என்னால முடியும், என்னால முடியும்னு சாபத்தினுடைய கற்பை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக நான் ஆடி சொன்ன வார்த்தை அது. அங்கு அதற்கு பிறகு அறிவை மழுங்க செய்து அது இறந்த கணவனை உயிரிழப்பக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்தேன். ஒன்று, இப்ப கற்பின் மகிமையான கற்பின் மகிமையா இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க? கற்புக்கரசு.
பத்தினி, உத்தமி, பதிவிரதை, கற்புக்கரசி. இந்த 4 பேர் யாரு? பத்தினி, உத்தமி, கற்பின் மகிமையாலே இறந்த கணவனை உயிரிழப்பினார். யாரு? சாவித்திரி. கற்பின் மகிமையாலே மும்மூர்த்திகளை குழந்தையாக்கினார். அனுசியா. அப்படியே இருக்கீங்க. கற்புக்கரசி அப்படின்னா சாவித்திரி அப்படின்னு சொல்றீங்க. சரி. அதனால கணவனோட உயிரை நம்ம எழுப்பலாம்னு சொல்றீங்க. கண்ணகியவும் கற்புக்கரசி தானே சொல்றோம். ஏன் இறந்த கோவலனோட உயிரை நம்ம எழுப்ப முடியல? அற்புதமா சொன்னீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. கோவலன் என்பவன் மானுட பிறப்பு, கண்ணகி மானுட பிறப்பா? அவன் தெய்வீக மானிட பிறப்பு தான். பிறந்தது எதற்காக? அப்படி இங்க பாருங்க, மானிட பிறப்பான்னு கேட்டீங்க. கண்ணகி மானிட பிறப்பு தான், கோவலனும் மானிட பிறப்பு தான். எதுக்காக பிறந்தா? பிறந்தது மானிட பிறப்பு. எதுக்காக பிறந்தா நீங்க சொல்லுங்க. ஆமா, மனிதர்கள் மனிதன் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மனிதர் உண்டு. காரணம் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனித பிரியா பிறந்திருக்காங்க. மனிதனாக பிறந்ததான் அழிக்கணும். அப்ப அதை கேட்ட வார்த்தைக்கு பதில் கொடுக்க முடியல. சிலம்பை வைத்து திருப்பி சொன்னாயா? அவர் மேல என்ன தவறு இருக்கு? இப்ப பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனை அழிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, அவர் என்ன தவறு செஞ்சாரு அவர் அழிக்கிறதுக்கு? இப்ப கண்ணகியாக ஒரு சிலம்பை கால் சிலம்பை கொடுக்கின்றார். யார் கொண்டு போனது? கோவலன். கொண்டு போனாரு? மதுரை கொண்டு போன இடத்துல காவலாளி பார்த்து கோப்பரன் தேவியோட சிறப்பு ஒன்று கனவு போனது. மன்னா, உங்க வீட்லயே ஒரு பொருள் கனவு போயிருச்சு, ஒத்த சிலம்போடு வந்து நிக்கிறானே அப்படி என்று சொல்லி, அப்ப அவனை பிடித்து கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக கொண்டு வான்னு சொன்னானா இல்லையா? அப்ப ஒரு எழுத்து பிளவாகி அதனால கொண்டு வந்தாங்க. அப்ப நாயத்தை நிலைநாட்டுவதற்காக கண்ணகி இருந்து போறா. பாண்டிய நெடுஞ்செழிய மன்னா, நீங்க சொன்ன தீர்ப்பு சரியா? சிலம்பை வைத்து தீர்ப்பு சொன்னாயா, சிலம்பில் உள்ள முத்தை வைத்து தீர்ப்பு சொன்னாயான்னு கேட்டா. அப்பதான் மதிமயங்கினாரு. ஆகா, இதனா அந்த அம்மா புதுக்கதையா போடுது. உங்களை மாதிரி புதுசா பேசக்கூடிய நிலையில வந்துட்டீங்க. அப்ப புதுசா பேசுறீங்களே, என்னமா காரணம் கேட்கின்ற பொழுது, கோப்பரன் தேவியோட சிலம்பு ஒண்ணு கனவு போனது, ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு வராங்க. கோவலன் கொண்டு வந்து சிலம்பை கொண்டு வா. ரெண்டையும் கூட கண்ணகியோட சிலம்பை உடைக்கின்ற பொழுது மாணிக்க கல் வெளியாகப்பட்டது, கோப்பரன் தேவியோட சிலம்பை உடைக்கின்ற பொழுது முத்துக்கள் வெளியாகப்பட்டது. தவறு செய்து விட்டோமே அப்பதான் அவனை இறக்குறேன். அப்ப காளிகா தேவி கண்ணகியா பிறக்கிறா, இவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அங்க அவள் ஆடிய திருவிளையாடல், அவள் ஆடியதுக்கு ஒரு விளையாட்டு உண்டு. கதை முறைப்படி கேட்க முடியும். காவடி வந்திருக்கேன். என்ன காவல்? திரைக்காவல். என்னது? கரந்தரை சேர்ந்தவை. யாருக்காக? முருகனுக்காக. முருகனுக்காக நீங்க வரணும். கலகத்துக்காக நீங்க வரணும். இந்த இடத்துக்கு பேரு வேள்விச்சாலை. வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்ய முனிவர்கள். முனிவர்கள் என்ன? முனிவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு என்ன வேலைங்க? இந்த இடத்துக்கு பேரு என்னன்னு கேட்டீங்களா? வேள்விமலைச்சாலை. வேள்விமலைச்சாலை தான் சொன்னீங்க. ஆமா. அப்ப வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு என்ன வேலை? நிறைய கட்டு முதல்ல நல்ல விஷயமா பேசுறீங்க. ஆனா திடீர்னு கோட்டை விட்டுறீங்களே சாமி. என்னங்க? இப்ப ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தடுமாறி கைய ஓடிட்டாலும் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு விஷயத்தை பாருங்களேன். குப்பரை உண்மையாவே உடம்பே கீழே விழுந்துட்டாலும் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. என்னுடைய பழக்கம் என்ன? இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி இடத்துக்கு பேரு வேள்விமலைச்சாரல் சொன்னேன். வேள்வினா யாகம். யாரை யார் செய்யறதா? முனிவர்கள் செய்வாங்க. முனிவர்கள் யாகம் எங்க செய்வாங்க? எங்க செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? வெள்ளச்சாமி சாலை. முனிவர்கள் யாகம் மலையில தான் செய்வாங்க. மலைக்கு மேல செய்யணும். அதத்தான் சொல்றேன். நாங்க சாரல்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரி. சாரல்ல காவல் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க முனிவர்கள் இருக்கிற இடத்துல உனக்கு என்னமா வேலை கேட்கறீங்களே? யாகம் பண்றது மலை மேல. மலை மேல தானே உங்களுக்கு வேலை. சாரல்ல உங்களுக்கு என்ன வேலை? இது எங்க இடம்? இந்த இடத்துல நீங்க முதல்ல இடத்த கழிவு. ஒரு விஷயம் இல்லை. ஞான நிலைத்தான் உணர்ந்த சொல்லிட்டாரு
தெரியுமா? எப்படி? கணவன் தீர்ப்பு தவறா கொடுத்துட்டாரே அப்படி நினைக்கும் போதே கோப்பெருந்தேவி இறந்துட்டான். கோவலன் இறந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மாதவி இறந்துட்டான். ஆமா. ஆனா கண்ணகி இறக்கல. சரி, பிரச்சனை யாருக்கு? நெடுஞ்செழிய மன்னனுக்கும் கண்ணகிக்கும் தான் பிரச்சனைங்க. சரி, பிரச்சனை உள்ளவா ரெண்டு பேரும் பேசி இல்லாட்டி ஊருக்குள்ளவே அடிச்சுக்கிட்டாங்க. யார் வேணாலும் மதுரையவே எரிச்சாலே கண்ணகி. மதுரையை எரிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? எவ்வளவு பெரியவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளவு குழந்தைங்க இருந்திருக்குங்க. நீ பிரச்சனையை உன்னோட வச்சுக்கமா, அதை விட்டு நீங்க மதுரை எரிக்கிற. இந்த அம்மா காளியா தேவியா இருந்தாங்க. ஆரம்பத்துல என்ன வியாபாரம் பாக்குறாரு? யாரு? கோவலன் எண்ணெய் வியாபாரம் பாக்குறாரு. பார்க்கும் பொழுது என்ன விற்கவே இல்ல. விற்காம இருக்கும் பொழுது அந்த கோயில வந்து காளிகாதேவி கோயில வந்து தாயே இன்னைக்கு வியாபாரம் நடந்துருச்சுன்னா கோவலன் விற்கிறாரா? எண்ணெய் வியாபாரி கோவலனா பிறந்தாரா? நான் தான் சொல்றேன், கோவலன் என்ன விற்கிறாரு? ஆரம்பத்துல என்ன செட்டியாரா இருக்காரு போதுமா? வித்துட்டு வர்றாரு. விற்கும் பொழுது நல்ல வியாபாரம் ஓடிடுச்சு. உடனே கொண்டாந்து விளக்கு போட்டு எண்ணெய் ஊத்தி சாமி கும்பிட்டோன்னா அடைச்ச கோவில்ல யாருதான் விளக்கு ஏற்றுறதுன்னு சொல்லி மன்னர் கோவம் வந்துருச்சு. பிடிச்சுக்கிட்டு வாங்கடான்னு சொல்றாரு. கோவில் என்ன நடந்துச்சு? சிறை சேதம் பண்ணிட்டாங்க. தாயே, உன் கோவில்ல விளக்கேற்றுறதுக்காக என் கணவனையே கொண்டுட்டாங்களே, இனிமே எனக்கு உயிர் தேவையில்லைன்னு அப்படி சொல்லி அந்த அம்மா இறந்துருச்சு. யாரு? எண்ணெய் வியாபாரியோட மனைவியும் சேர்ந்து இருந்துச்சு. இறந்தோடனே காளிகாதேவி சொல்றாங்க, மறுபிறப்புல நீங்க பிறப்பியே, அப்ப நானும் பிறந்து வரேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நியாயமான விஷயம், தெய்வமா இருக்கேன்னு சொன்னாங்க. மறுபிறவில பிறந்து வந்துட்டாங்க. இந்த அம்மா சேர்ந்து முதல் பிறவில ஒரு பிறவில பிறப்பாங்க, மறுபிறவில வேற உருவமாவோ வேற ஜென்மமாவோ பிறப்பாங்க. அந்தந்த பிறவிலேயே அந்தந்த பக்குவத்துல வாழ்றதுதானே இயல்பு. அந்த அம்மா மனிதா பிறந்தாங்கல்ல, கணவனோட சேர்ந்து வாழ்ந்தாங்களா? கல்யாணம் பண்றதுக்கு சந்ததிகள் வேணும். நமக்கு அடுத்து பரம்பரையை வளர்க்க புள்ள குட்டி வேணும், கல்யாணம் பண்றது. அந்த அம்மா கோவலனுக்கு பிள்ளை பெற்றுச்சா? சேர்ந்து வாழவும் இல்ல. கணவன் தவறான வழியில போறான் அப்படின்னு தெரிஞ்சா மனைவியை திருத்தி நல்வழிப்படுத்தி குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கிறவங்க பொண்டாட்டி. இந்த அம்மா அவர் அடுத்த வீட்டுக்கு போறான்னு தெரிஞ்சு கண்ணகி வந்து கண்டிச்சாங்களா? வேணுங்கிற பொருள்லாம் கொடுத்துதானே அனுப்பிச்சுட்டு கொடுத்து போன அனுப்பி வச்சுட்டு அப்புறம் கோவலன் கெட்டவன் சொன்னா எப்படி நியாயமாகும்? இப்ப இந்த கோவலன், கண்ணகி, மாதவி இதனுடைய கதை, எண்ணெய் செட்டியாருடைய கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் ஒரு விஷயம், நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்வது முனிவர்கள். முனிவர்கள் மலைமேல தானே யாகம் பண்றாங்க, பூமியில தானே நாங்க காவல் பார்க்கிறோம். உங்களுக்கு இங்க என்ன வேலை? நீங்க முதல் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நியாயமா சொல்றேன். இப்ப கோவில் இருக்கு, கோவில் பூமிக்கு மேலதானே இருக்கு. கோவில் எதுல இருக்கு? பூமியில தான் இருக்கு. இந்த கோவில் இந்த ஊருக்கு உண்டான இடத்துல கோவில் இருக்கு. ஊருக்கு உண்டான இடம் மட்டும்தான் உங்க விட்டு சாமி ஆம்பிட்டு சும்மா விட்டீங்களா? ஏங்க, எனக்கு காதாபுத்திரம் எங்க? புடிச்சு கொண்டாங்க, புடிச்சு கொண்டாங்க. ஏற்கனவே நான் தண்ணியை போட்டு தான் நிக்கிறேன். படி பாருங்க. காரணம் நீங்க சொன்னது உங்களுக்கு வேலை மேல, நாங்க கீழே இருக்கோம். இடத்தை காலி பண்ணுங்க நீங்க சொன்னீங்களே, எப்படிங்க சாத்தியமாக? இப்ப மரம் இருக்கு, மரத்துடைய வேறு உங்களுக்கு சொந்தம், கீழே மட்டும் எனக்கு சொந்தமாகுமா? மழை இருக்கிறது பூமியில தானே, அப்ப பூமி எனக்கு தானே சொந்தம். முதல்ல உனக்கு என்ன வேலை? அப்படி ஏத்துக்கவே முடியாது. இப்ப இது மரம், அண்ணா நீங்க கேளுங்க, இவர் சொல்றது இது மரம், இடம் எனக்கு சொந்தம், இடம் எனக்கு சொந்தம். ஏன் இடத்துக்குள்ள ஓ வேறு வரக்கூடாது. வாது ஓட்டாதான் வெட்டு மாப்பிள்ள, யாரு வேணானது இது கட்டிட்டு ஏன் முடியாதுன்னா ஓ மரத்துக்குள்ள வேற ஏன் இடத்துக்குள்ள ஓடுது? நீ வெட்டலைன்னா வேற நான் வாங்கி வச்சிருவேன், வேர்ல கொஞ்சம் கிள்ளிட்டு வச்சா போதும், மரமே பட்டு போகும். இப்போ ஒரு விஷயம், இடம் உங்க ஓட்டு வேறு